ஆடி மாதம் யாருக்கு ஃபேமஸ்? அம்மனுக்கு. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கோயில் திருமுல்லைவாயில் பச்சையம்மன் கோயில். இந்த பச்சையம்மன் கோயில் 500 வருஷத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அதோட மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ இந்த மெயின் என்ட்ரன்ஸு அம்மனோட கோபுர வாசலோட என்டர் ஆகுது. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை குளம் இருக்குது. அது இப்போ தான் ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ரெனோவேஷன் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ட்ரன்ஸ் உள்ளே வந்த உடனே ஒரு சூலம், அதுக்கு மேலே ஒரு விநாயகர். ஸோ அதை க்ராஸ் பண்ணி தான் நீங்கள் வரணும். அந்த சூலத்தை தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் அந்த விநாயகரை பார்த்துட்டு உள்ள பிரகாரத்துக்குள்ளே வந்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு அம்மன் ஒரு குழந்தையோடு இருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கும். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஆலமரம், அதில் விநாயகர், நிறைய சாமிங்கெல்லாம் இருக்குது. நிறைய பேர் சுற்றிட்டு வருவாங்க. ஸோ விசாலமான என்ட்ரன்ஸ். அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா அம்மன், அதுக்கப்புறம் பெரிய முனீஸ்வரர். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான முனீஸ்வரர். அதுக்கப்புறம் நிறைய குதிரைகள் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பார்க்குறது நம்ம காலபைரவர். காலபைரவரை பாருங்கள். அவர் நிறைய தோற்றத்தில் இங்கே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே நவகிரக சன்னதி இருக்குது. தனியாக கிருஷ்ணரோட கோவில் இருக்குது. அதுக்கப்புறம் முனீஸ்வரரே பக்கத்தில் 5 முனீஸ்வரர், அதோட பெரிய பிரம்மாண்டமான சிலைங்கள்லாம் இங்கே இருக்குது. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குல்ல. ஏன்னா நம்ம முனீஸ்வரருக்கு நிறைய பேர் படையல் போடுறாங்க. இது மாதம் மாதம் அவங்களுடைய குலதெய்வ வழிபாடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க படையல் போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பொது தரிசனம் இருக்குது. நம்மளுக்கு வேணும்னா கட்டண தரிசனத்துக்கு போய்க்கலாம். சென்டரில் ஒரு சூலம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சூலத்தில் நிறைய பேர் வேண்டிட்டு எலுமிச்சை பழத்தெலாம் குத்திட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது மெயின் என்ட்ரன்ஸ். மெயின்னா சாமியை பார்க்குறதுக்கு இதுதான் மூல தரிசனத்துக்கு போகிற உள்ள வழி. ஸோ இதுக்கப்புறமேட்டு கோயிலை சுற்றிட்டு வரணும். கோயிலில் சுற்றிட்டு வந்தீங்கன்னா அங்கே இந்த பச்சையம்மன் கோயிலோட ஸ்பெஷலே பச்சை குங்குமம் கொடுக்கறது தான். ஏன்னா இந்த பச்சையம்மனோட வேறு எங்கேயுமே இந்த மாதிரி பச்சை குங்குமம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுவும் இந்த கோயிலோட ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் இந்த கோயில் ரொம்ப பழைய காலத்துலேருந்து இருக்கிறதுனால நிறைய பேர் அவங்க நம்பிக்கை நிறைவேறுது அப்படின்ற மாதிரி இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வராங்க. ஸோ நீங்கள் எப்போ வர போகிறீங்க? ஆடி மாதன்றதுனால நிறைய பேருக்கு பச்சையம்மன் குலதெய்வமாக இருக்குது. ஸோ எல்லோரும் இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதுக்காக பொங்கல் வைக்கிறாங்க. சில பேர் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணுன்றதுக்காக பொங்கல் வைக்கிறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த பச்சையம்மன் கோவில் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் தங்கப்பிள்ளையே, என் கோவில் வந்த உனக்கு என் நல்லாசிகள்.